ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம செய்கிற ரெசிபி உங்களில் எத்தனை பேர் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மக்காச்சோளம் தான் எடுத்திருக்கேன். நம்ம வேக வைக்கிறதுக்கெலாம் வாங்குவோம் இல்லையா மக்காச்சோளம், அந்த மக்காச்சோளத்தை உதிர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மக்காச்சோளம்ல அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்திக்கிற அடுத்த இன்க்ரீடியன்ட் 1/4 கப் வெள்ளை உளுந்து. உளுந்துலேயும் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால போன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புலேயும் அதிகப்படியான ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால டைஜஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கும். 3லிருந்து 4 முறை இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்தி 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். உங்களுக்கு வேக வைக்கிற மக்காச்சோளம் கிடைக்கல அப்படின்னா கடையில் காஞ்ச மக்காச்சோளம் கூட கிடைக்குது இல்லையா, அதை கூட வாங்கி ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் எந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. நல்ல ஸ்மூத்தாக வெண்ணெய் போல் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நல்லாவே புளிச்சு வரும். மாவு தொடும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை இன்னொரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் 6 நார்மல் சைஸ் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு, 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இதை தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்தி இருக்கிறதுனால அதுலேருந்தே நிறையாவே தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ பாருங்கள் நான் நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு ஆனதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாவை 2ஆக கீத்தல் போட்டு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி இதையுமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். அதாவது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். பொட்டுக்கடலை சேர்த்தி இருக்கிறதுனால சட்னி நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா. ஸோ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஏன்னா சூடுபட பொட்டுக்கடலை சேர்த்தி இருக்கிறனால நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சட்னி நல்லா ஒரு முறை கொதிச்சு வந்திருக்கு. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும்.
சோளம் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கரண்டி வச்சு நீக்கி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஃபர்மெண்ட் ஆயிட்டு வந்திருக்குன்னு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை பீட் பண்ணுறது போல் கலந்துட்டு இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நார்மல் இட்லி மாவு தோசையை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா தாளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி பணியாரம். இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயமும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் வெங்காயம் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தாளிச்சு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே மாவில் உப்பு போட்டுட்டதுனால இதில் அதிகமாக உப்பு சேர்த்த வேண்டாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதை மாவில் போட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மாவோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மாவோட பதம் நல்லா கெட்டியாக இருக்கணும். எப்போவுமே தண்ணியாக சேர்த்திட வேண்டாம். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா புளிச்சு வந்துச்சு அப்படின்னா மாவு நல்ல இலக்கம் கொடுக்கும், கல் மாதிரி இருக்காது. இது ரெண்டும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய டிப்ஸு. குழிப்பணியார கல் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது போல் ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், எடுத்து ஊற்றுற மாதிரி இல்லாமல் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழிப்பணியாரத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு மாவு ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா குழிப்பணியாரம் கல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேகாது. இது போல் திருப்பி போடுறதுக்கும் நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக வராது. இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதான். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக மக்காச்சோளம் புளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேர் இது போல் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்குது, நான் அரிசியே சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹையாக ஏறிடும் சுகர் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மற்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. டேஸ்டியான ரெசிபி.